ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் டூ மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஏஐ யூஸ் பண்ணி வந்து எப்படி நம்ம வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுவும் இல்லாம பெஸ்ட்டான ஒரு 2 ஏஐ யூஸ் பண்ணி வந்து எப்படி நம்ம வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம் அப்படிப்பட்ட ஒரு வீடியோ இது. அண்ட் நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா, டிடெக் தமிழா. அதில வந்து நம்ம ஏஐ பேஸ்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அண்ட் மனி ஏர்னிங்ஸ் பத்தி எல்லாமே வந்து வீடியோஸ் போட்டுருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜஸ்ட் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ பைனாப்பிள் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இதோட இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். ஸோ நான் இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனும் தரேன். அண்ட் இதில் ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக பார்த்தீங்க அப்படின்னா 3 லைவ் பேஜஸ் இருக்குது. அண்டு சப்டபுள் தான் கிடைக்கும். அண்டு ஃப்ரீ எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். அண்டு 24 ஹவர்ஸ் பை 7 சப்போர்ட்டும் கிடைக்கும். அப்புறம் ஏஐ காப்பிரைட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கிது. ஸோ இதை பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா $12 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் பெர் மந்த்துக்கு. ஸோ இது வந்து ஜாஸ்தி தான். பட் இதில் வந்து என்னன்னா எஸ்இஓ வந்து எல்லாமே வந்து இதிலேயே வந்துடுது. ஸோ எஸ்இஓ நம்ம அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வெப் அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டொமைன்ஸ் இது எல்லாமே வந்து இதிலேயே வந்துடுது. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா க்ரோ அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா $24 பர் மந்த்துக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் பிளாக்ஸு அண்டு கஸ்டம் டொமைன்ஸும் கொடுத்துருவாங்க. அன்லிமிட்டட் டாக்ஸ், ஏஐ, இதில் வந்து பாஸ்வேர்ட் பேஜஸ் எல்லாமே வந்து இதில் கிடச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து பெட்ரு அப்படின்னா இந்த 12 தான் வந்து இந்த வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த மந்த்லி வந்து $12 பே பண்ணி வாங்குறதா வந்து பெஸ்ட்டாக படும். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இந்த லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து லாகின் இமெயிலில் வந்து லாகின் பண்ண சொல்லி கேட்கும். நான் ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணதுனால ஸோ டேரெக்டாக வந்து என்னைய இன்டர்பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து என்ன கேட்குது அப்படின்னா கம்பெனி நேம் கேட்குது. ஸோ நம்மளோட கம்பெனி நேமை வந்து நம்ம யூடியூப் சேனலாகவே கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஐகான் கேட்குது. நீங்கள் லோகோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு டம்மிக்காக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஐகானும் போட்டாச்சு. ஸோ க்ரியேட் பட்டன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை க்ரியேட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா க்ரியேட் அ வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்டோட டெம்ப்ளேட்ஸ் வந்திருக்கு. ஸோ எந்த மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பற்றி ஏஐயில் வந்து உங்களுக்கு கேட்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ நான் ஜஸ்ட் இதை கஸ்டமைஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் கலர்ஸ் இது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வேணுங்கிற கலர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து கூட நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வேணுங்கிற கலர்ஸ் எந்த மாதிரி கலர்ஸ் வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் கொடுத்து கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு, நீங்கள் டெக்ஸ்ட் ஸ்டைல் என்னென்ன ஸ்டைலில் இருக்கணும், பாப்பின்ஸாக இல்லை ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பற்றியும் நீங்கள் இதை கொடுக்க முடியும். அண்ட் பட்டன் ஷேப்பும் வந்து நீங்கள் ஷேப்ஸை வந்து நீங்கள் ரவுண்டு, டிஃபால்ட் அந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் அதுக்கப்புறம் வந்து நான் இது எனக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஏஐ காப்பிரைட் அசிஸ்டன்ஸ்னு கேட்குது. அப்புறம் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ நான் எதை பற்றி இது பண்ண போகிறேன்னா ஒரு ஃபேஷன் டிசைன் பற்றி நான் இது பண்ண போகிறேன். ஸோ நான் ஜஸ்ட் ஃபேஷன் டிசைன் மட்டும் ஜஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா 80 கேரக்டர்ஸ் வரைக்குமே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் கொடுத்துக்கலாம். டீட்டெயில்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொன்று உங்களுக்கு வந்து பெட்டராக வந்து கிடைக்கும். ஸோ ChatGPT 4 வந்து பெய்டு. ஸோ நான் ChatGPT 3.5ல் போய்க்கிறேன். கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னு சொல்லி நான் கேட்குது. ஸோ உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் இதில் போட்டுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபேஷன் மென் அண்ட் உமன் சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் ஆகுது. எனக்கு வந்து இப்போது இன்டர்நெட் ஸ்லோ ஆனதுனால வந்து இது இன்னும் பஃபர் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஃபாஸ்ட் ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். ஸோ நான் கீழே ஒரு ஸ்டார்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டு வருது. ஸோ ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். யா ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக்ஸ்லேயே வந்து நம்ம டார்கெட் ஆடியன்ஸும் செட் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு வெப்சைட் இது பண்ணி அழகாக வந்து ஒரு இதுலேயே வந்துடுச்சு. ஸோ இதை அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் அதோட ஏஐ எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஜஸ்ட் இப்போ ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நான் இது ஆல்ரெடி பார்த்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திரும்பி கூட பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் எப்படி இருக்குது அப்படிங்கிற வெப்சைட் வந்து அழகாக ரெடியாகி கொடுத்துருச்சு. அந்த ஃபேஷனுக்கான வெப்சைட் வந்து அழகாக ரெடியாகி கொடுத்துருச்சு. இது வந்து ஹோம் பேஜுக்கு. அண்ட் இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இதில் நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஆட் இமேஜஸ் கொடுக்கணுமா, இல்லை இது பண்ணணுமா, இல்லை அனிமேஷனில் இது பண்ணணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் இதிலேயே வந்து நீங்கள் டிசைன்ஸ்லேருந்து இது எல்லாமே வந்து ஆக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நீங்கள் இதுலேயே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் செக்ஷனாக தான் சேஞ்ச் பண்ண முடியும். அந்த செக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை இந்த செக்ஷன் இங்கே வேணும் அப்படின்னாலே இன்னொரு செக்ஷன் நீங்கள் ஆட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்களாக கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வெப்சைட் பேஜஸ்ன்னு வருது. இந்த வெப்சைட் பேஜஸ்ஸு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா வெப்சைட் டிசைன்ஸு ஜஸ்ட் கிளிக் பண்ணியே காட்டுறேன் உங்களுக்கு. இதில் வந்து வெப்சைட் கலர்ஸ் ஏதாவது நீங்கள் இதுலேயே சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஃபாண்ட்டு, இல்லை பட்டன்ஸு எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் வெப்சைட் பேஜஸ் வந்து ஹோம் பேஜ், அபோட்டஸ் பேஜ், கான்டெஸ்ட் பேஜ் இருக்குது. ப்ளாக்ஸ் பேஜ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரீயாக வந்து இந்த 3 பேஜஸ் தான் லைவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு 3 பேஜ் மட்டும் காட்டுது. ஸோ உங்களுக்கு வேணாலும் ஆட் மோட் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து நம்ம பிளாக் இது வந்து நம்ம ஏஐலேயே வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். பிளாக் டெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து ரிவ்யூஸ்லேருந்து எல்லாமே வந்து ChatGPT 3.5 ஆனால் 4 கிடைக்காது. 4 பெய்டு நம்ம ப்ரீவியஸில் பார்த்தோமே, அதனால தான் உங்களுக்கு அதை காட்டினேன். ChatGPT 3.5 அதில் தான் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதில் நம்ம போய்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து வெப்சைட் ரெடி ஆகிடுச்சு. ஓகே இது நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து பப்ளிஷ் கொடுத்துக்கோங்க. பப்ளிஷ் டு லைவ் கேட்குது. ஸோ பப்ளிஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணி இதை நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுனால ஸோ கஸ்டம்ஸ் டொமைனில் கிடைக்குது. ஸோ இது நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி இதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் அழகாக வந்துருச்சு. நீங்கள் கண்டென்ட்டும் வந்து அதுவாகவே கொடுத்துருச்சு. நீங்கள் எஸ்இஓ ரேஞ்சில் வந்து நீங்கள் கீவேர்டு சர்ச் பண்ணி இது பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ட்லாம் கொடுத்து நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. கால் டு பேட்டனும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒரு வெப்சைட் அழகாக ரெடியாகி கொடுத்துருச்சு. இது ஹோம் பேஜ், இது பை பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பை கிளிக் பண்ணி பார்ப்போம். இது நம்ம ப்ரைஸிங் பேஜுக்கு கொண்டு போகுது. இது வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நம்ம ப்ரைஸிங் வாங்குற மாதிரி இருக்கும். கஸ்டம் டொமைன் கொடுத்து நம்ம ப்ரைஸிங் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் பேக்கே வந்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட் இன்னொரு ஏஐ டூலும் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணியும் வந்து நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். க்ரோமில் போயிட்டு ஹோக்கூஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்டர் இமெயில் ஐடி டு கிரியேட் வெப்சைட் இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்து ஜஸ்ட் கிரியேட் மை வெப்சைட்னு ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களது வந்து என்ன மாதிரியான கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குது. ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படிங்கிறதுனால ஸோ நான் ஜஸ்ட் ஆன்லைன் ஸ்டோர்லேயே போய்க்கிறேன். ஆன்லைன் ஸ்டோரில் என்னென்ன மாதிரி ரேட்ஸ் மேக்கப் ஸ்டோர்ஸ்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்து நான் ஜஸ்ட் இந்த இடத்துல ஆல்ஸ் நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் டைப் கூட பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறதுனால ஸோ நான் இதை வந்து நான் மேக்கப் ஸ்டோர்ஸ்னு கொடுத்து ஜஸ்ட் நான் கண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்குது அப்படின்னா நம்மளோட சர்வீசஸ் என்னென்ன ஆஃபர்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் நான் ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட், ஸ்கின் கேர் ப்ளான்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். வெப்சைட் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ ஜஸ்ட் நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஸோ நான் செல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ரைட் பிளாக்ஸ் இருக்குது, கெட் புக்கிங்ஸ் இருக்குது, கெட் நியூ கஸ்டமர்ஸ் இருக்குது, கலெக்ட் டெஸ்டிமோனிஸ் இருக்குது. நான் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்து நமக்கு வெப்சைட்டுக்கு வேணும்னு சொல்லி கிளிக் பண்ணி நான் கொடுத்துக்கிறேன்.
ஸோ இது வந்து நம்ம இந்த பிஸ்னஸ் ஏரியா வந்து நம்ம எங்கெங்கே அந்த எந்த ஏரியாவில் வந்து நம்ம லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பிஸ்னஸ் அட்ரஸ் கொடுத்துக்கலாம், இல்லை பிஸ்னஸ் சர்வீஸ் அட்ரஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட் ஆன்லைன் பிஸ்னஸ் ஒன்லி அப்படின்னு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம பிஸ்னஸ் வந்து என்னன்னு சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது நம்ம பிஸ்னஸோட நேம் தான் வந்து இப்படி கேட்குது. ஸோ ஜஸ்ட் நான் வந்து பிடெக் அப்படின்னு சொல்லி நான் நம்மளோட சேனல் பேரையே நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன கேட்குது அப்படின்னா, கொஞ்சம் யூனிக்காக வந்து ஒரு நல்ல ஹைலைட்டாக பிஸ்னஸ்க்கு தேவையான நல்ல ஹைலைட்டாக இருக்கிற மாதிரி நல்ல யூனிக்கான இதாக பார்த்து எடுக்க சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா அஃபோர்டபுள் ப்ரைஸஸ் அண்டு ஃப்ரெண்ட்லி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவையான அளவுக்கு வந்து லாயல் ப்ரோக்ராம், அஃபோர்டபுள் ப்ரைஸ், ஃப்ரெண்ட்லி சர்வீஸ் இதை 3 மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ லோடாகி வரட்டும். ஸோ இது வந்து என்ன கேட்குது அப்படின்னா, இப்போ வந்து நம்ம விசிட்டர்ஸ் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எது மூலியமா காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. ஃபோனா, இல்லை இமெயில் ஐடியா, இல்லை காண்டாக்ட் ஃபார்மான்னு சொல்லி கேட்குது. ஜஸ்ட் நான் காண்டாக்ட் ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். காண்டாக்ட் ஃபார்ம் கொடுத்து கூட நம்ம வந்து இமெயிலில் வர மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ காண்டாக்ட் ஃபார்மே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன ஸ்டைலில் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஸோ செகண்ட் ஸ்டைல் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டைல்ஸில் வேணுமா, இல்லை ஃபஸ்ட்டு இந்த ஸ்டைலில் வேணுமா, இல்லை தேர்டு ஒரு ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டைல்ஸில் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிற கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் ஃபேஷன் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ நான் ஜஸ்ட் வந்து கலர்ஸ் கேட்குது. ஸோ எனக்கு கலர்ஸ் ப்ளூ, ஒயிட், யா இது பெட்டராக இருக்குதுன்னு தோணுது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆல்ஸ் நீங்கள் வந்து இந்த ஃபாண்ட்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபாண்ட்ஸ் எப்படி வேணுமோ பார்த்து ப்ரொஃபஷனலாக நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் கிரியேட் மை வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிடும். ஓகே பக்கா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் யூஸ் கஸ்டம்ஸ் டொமைன் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு டொமைனை வந்து நீங்கள் பை பண்ணி தான் வாங்க முடியும். உங்களுக்கு பை பண்ணி வாங்கணும் அப்படின்னா நல்ல ஒரு ஹோஸ்டிங் அந்த மாதிரி நிறைய டொமைன்ஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். கோடாடி அந்த மாதிரி வந்து நீங்கள் டொமைன் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் வந்து இந்த மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். நான் அபவுட் அஸ்ல போய் பார்க்கலாம் இருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அபவுட் அஸ்ல வந்து நம்ம எந்த மாதிரி தேவை அப்படிங்கிற மாதிரி நம்மளை பற்றி ஒரு பயோவும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபேஷனுக்காக எடுத்ததுனால அது ஃபேஷன் ரேட்டில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி தேவையை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த குவாலிட்டி பேஜ் கிளிக் பண்ணி காட்டுறேன். குவாலிட்டி டெஸ்ட்டும் இனிமேல் அழகாக வந்துடுச்சு. ஸோ அடியில் வந்து மேப்போட உங்களுக்கு வந்துடுச்சு. பட் இதை நீங்கள் வந்து கிரியேட்டட் பை போசோ ஏஐ பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பெய்டில் தான் போய் ஆகணும். ஸோ வழியே இல்லை. நமக்கு வந்து சப்டொமைனில் வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நமக்கு மொபைல் ஃப்ரெண்ட்லியாகவும் வந்து அழகாக கொடுத்துருச்சு. ஸோ வேறு ஏதாவது இதுலேயும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வேறு ஏதாவது இதுலேயும் கிளிக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அழகாக ஃபிட்டாக அழகாக மொபைல் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு ஃபிட் ஆகி கொடுத்துருச்சு. ஏன்னா எஸ்இஓ ஃபேக்டர்ஸில் பொறுத்தவரை வந்து நம்ம வெப்சைட் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வெப்சைட் வந்து நல்லா க்ரோத் ஆகும். ஸோ அதில் வந்து இது எஸ்இஓக்கு வந்து நல்லாவே சப்போர்ட் ஆகுது. நம்ம கண்டென்ட்ஸ் வந்து நம்ம கீவேர்டு இது பண்ணியும் கூட நம்ம வந்து நம்ம இது பண்ணுறதுனால நல்லாவே இது பண்ணி முடியும். ஸோ உங்களுக்கு வந்து எஸ்இஓ பற்றியும் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் அதை பற்றி வந்து எஸ்இஓ பற்றி நான் எஸ்இஓ எப்படி பண்ணணும் அப்படின்னு பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.